ஹலோ வணக்கம். வாங்க நம்ம பன்னீர் வச்சு ஒரு பரோட்டா ஒன்று செய்யலாம். அதுக்கு பாருங்கள், நான் 1/2 லிட்டர் பாலில் பன்னீர் செஞ்சு எடுத்து அதை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஏற்கனவே பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேங்க. 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி, பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல்லும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் தாளிக்க சேர்த்துருங்க. அது பொரிஞ்சதும் நாம் நறுக்கி எடுத்த வெங்காயம் பூண்டு அதோட இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கவும் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டு கலந்துட்டு நாம் துருவி எடுத்த பன்னீரையும் சேர்த்து கலந்து எது நல்லா சப்பாத்தி மாவோடு ஒட்டி வரணுங்க. அதுக்காக 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்து அதை தனியாக எடுத்து வச்சுருவோங்க. நல்லா ஆறட்டும். ஆறவும் 1/2 மூடி லெமன் அதில் புளிஞ்சு கலந்து வச்சுருங்க. புளிப்பு சுவைக்காக புளிப்பு தேவையில்லைன்னா நீங்கள் லெமன் புளிய தேவையில்லை. 2 சப்பாத்தியாக திரட்டிடுங்க. திரட்டிட்டு இந்த பன்னீர் கலவையை அதில் வச்சு இன்னொரு சப்பாத்தியால் மூடி நல்லா அமுக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை 3ஆக கட் பண்ணி அதை கட் பண்ணதை நல்லா ரோல் மாதிரி சுற்றி அதை சப்பாத்தியாக திரட்டி தோசைக்கல் காய வச்சு போட்டு 2 பக்கமும் எண்ணெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துட்டா சூப்பரான பரோட்டா லேயர் லேயராக சூப்பராக ரெடி ஆகிருங்க. இது சாப்பிடவும் நல்லா மிருதுவாக சுவையாக இருக்குங்க. தேங்காய் சட்னியோட பரிமாறி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. பாருங்கள், 2 பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் சட்னியோட பரிமாறி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.